ஹாய் காய்ஸ், நம்ம திருவண்ணாமலையில் 108 சிவலிங்கம் உடைய ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் என் குலதெய்வமான காமாட்சி அம்மன் மற்றும் நடராஜர், ஆஞ்சநேயர் போன்ற நிறைய சாமிங்கள்லாம் இருந்துச்சுங்க. நாங்கள் போனது என்னமோ நைட்டு தான். நைட்டு வியூ சூப்பராகவே தாங்க இருந்துச்சு. இது தற்போது தான் யூடியூப்லலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நம்ம சேனல்லையுமே போடலாமேன்னு எடுத்தேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கம் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது உள்ள சிவனுக்கான நந்தி. இங்கே பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் இருக்காங்க, மீனாட்சி அம்மன் இருக்காங்க, நடராஜரும் இருக்காங்கங்க. இது மீனாட்சி அம்மன், இது பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலையாகவும் இருக்குங்க. பாருங்க, இதில் நிறைய சாமிகள்லாம் இருக்குங்க. இதுதான் உள்ள சிவலிங்கம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெருசாக இருக்குது. மேலே உள்ளதும் சரி, கீழே உள்ளதும் சரி ரொம்பவுமே பெருசு தாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவுமே சிவன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 13 நாயன்மார்களும் இருக்காங்கங்கிறது தான் எனக்கு பெரிய ஆச்சரியம். சில கோயில்களில் மட்டும்தான் நாயன்மார்கள்லாம் வைப்பாங்க. பட் ஆனால் இந்த கோயிலில், ரொம்ப பெரிய கோயிலில் நல்ல சிலைகள்லாம் வச்சு அழகாக இருந்துச்சுங்க 13 நாயன்மார்களுமே. இங்கே பாருங்கள், நவக்கிரகங்கள் 9 நவக்கிரகங்களுக்காக தனி பிளேஸ் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர், இது பார்த்திங்கன்னா பைரவர். இது இங்கே பாருங்க இப்போ மெயின் பிக்சரே. இதில் பார்த்திங்கன்னா 108 சிவலிங்கமுமே வரிசையாக இருக்குங்க. ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சு பேர் வச்சுருந்தாங்கங்க. அஸ்வினின்னா அதுக்கு 4 பிரிவுகள், ரேவதி 4 பிரிவுகள், அந்த மாதிரி ஒரு நட்சத்திரக்கே 4 பிரிவுகள் இருக்குங்க. அதுக்கெல்லாமே ஒவ்வொரு பேரும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மேலே உள்ள நந்திங்க. இது திருவண்ணாமலையிலேருந்து 7 கிலோமீட்டரில் தான் இருக்குங்கிறதுனால எல்லாருமே போய் பார்த்துட்டு வரலாம். நீங்களும் சிவனோட அருள் பெறணும்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓம் நம சிவாய.